கலண்டர் கிழிச்சது என்னமோ 6 மணிக்கு தான். ஆனால் முழிச்சது 4 மணிக்கே முழிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா வெக்க தான். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ன சாபமோ என்னமோ தெரியல. 10-15 நாளாக பயங்கர கீற்றாக இருக்குது. தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த வைக்கையினால் என்ன பண்ணுறேன்னே தெரியல. கடவுளுக்கு மனசு வச்சாதான் இனிமே தூக்கங்கிற நாமமே வரும் பொழுது. சரி என்ன செய்யுதுன்னு காலையில் எழும்பி வாசலை கூட்டி தொளிச்சு போட்டுட்டு அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதான் சொன்னாவ டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல பழம் சாப்பிட்றது நல்ல எண்ணெய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன கதைன்னா ஒரு 10 நாளாக ஒழுங்காக தண்ணியும் உடையான்னு வரல. மழை நேரத்துலலாம் இந்த பிரச்சனை வராது. வெயில் நேரத்தில் தான் மோட்ரு எரிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தண்ணியும் வரல. கொஞ்சோல கிடந்து தண்ணி மேலே போய் மோட்ரு பார்த்து டேங்கில் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பார்த்து எடுத்து ஏற்றி வச்சுட்டு அப்படியே கீழே டீ போட்டேன். வேறு எங்கள் சித்தி வந்திருந்தாவ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ 2 நாள் அங்கே தான் நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் காலையில் டீ பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு காலையில் தோசையும் சுட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு வீட்டில் கோழி கிடக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நானும் மத்தியானத்துக்கு சோறு பொங்கும். இன்னைக்கு எதுக்குடா சனிக்கிழமை காய்கறி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வார வெள்ளிக்கிழமை எங்கள் குடும்ப கோயிலில் கோடை பதிவுங்க. நாங்கள் ஒரு வாரம் விரதம் இருப்போம். வெள்ளிக்கிழமை கோயில் கூட முடியது வரைக்குமே வீட்டில் நான்வெஜ் சமைக்க மாட்டோம். அப்போ என்ன கறி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சமாக சாம்பார் வச்சாச்சு. அப்போ இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க யோசித்து கடைசியில் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்பு வச்சு பீன்ஸ் கேரட்டு பொரியல். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த பொரியல் கிரியெல்லாம் பிடிக்காது. ஒன்லி மீன் குழம்பு தான் சாப்பிடுவாங்க. வேறு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் காராச்சாரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழுதளங்கா கிடந்துச்சு. அதனால் அதை ஒரு தீயல் மாதிரி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்பளப்பூ பொரிச்சிட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளைகள் அது எல்லாருமே அப்படி தான். நாங்கள் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆட்கள். மீன் முட்டை இறைச்சி இதுதான் நமக்கு நல்லா பிடிக்கும். இந்த விரதம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறது. மாதிரி என்ன செய்யுது குடும்ப கோயிலுக்கு பதியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்களும் மத்தியானம் சாப்பிட வந்தவ சாப்பாடு காய்கறி சாப்பாடுனோடனே அதை அப்படியே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அரசியல் முடியது வரைக்கும் ஒரே அரசியல் செய்தி தான் பார்ப்பாவ. என்ன செய்ய எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி. ஓகே, எது எப்படியோ எங்கள் வீட்டு பொழுது இப்படி தான் போச்சு.